வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன். நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ரெசிபிங்க. வாங்க, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் லெக் பீஸை பிசைஞ்சு வச்சுருக்கோங்க, உப்பு திட்டமாக போட்டு. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எண்ணெயில் அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 பீஸ் வந்துட்டு சிக்கன் பீஸ் வந்து ஊற வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாங்க. சிக்கன் லெக் பீஸ் தாங்க மெயின். இதில் 2 லெக் பீஸ் கொடுத்தாங்க. இது வந்து கொசுறு கொடுத்தாங்க இந்த சிக்கனு. அதனால் அதையும் அப்படியே வறுத்து பசங்களுக்கு கொஞ்சம் ரசத்தை வச்சு தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணுறேங்க எண்ணெயில். நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக இஞ்சி பூண்டு ரொம்ப சிம்பிளுங்க. இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்புங்க, அவ்வளோதான் இதில் போட்டிருக்குதுங்க. வாங்க, சூப்பராக ஃப்ரை சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம தொட்டுக்கிறதுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் லெக் பீஸ் போடுவேன். இது இப்போ வந்துட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2வதாக போடுறது லெக் பீஸுங்க. ஸ்வேதா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், லெக் பீஸ் 2 லெக் பீஸ், 2 பேருக்கு 2 லெக் பீஸுங்க. அப்படியே ரொம்ப எண்ணெயில் போட்டு வச்சா ரொம்ப ஃப்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வானல்லே அப்படியே வேக வச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம வீட்டில் கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு அந்த வறுத்த எண்ணெயிலே திரும்ப வறுத்து கொடுப்பாங்க. அதனால் அது உடம்புக்கு கெடுதல். நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம எண்ணெயில் இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டு தாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சூப்பராக இருக்குங்களா?